ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்த்தனன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் தெரியுமாங்க? ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். கேபேஜ் ரைஸ், முட்டைகோஸ் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கடாயை எடுத்துப்போம். அது நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, சீரகம், உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பெரிய லார்ஜ் சைஸ் வெங்காயம், அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 4 பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துருக்கேன். இதை நீங்கள் இடித்து கூட சேர்த்துக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா இந்த எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே என்னோட பொண்ணு என் கூட இருந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கா. அப்பப்போ இந்த மாதிரி ஒரு பிங்க் கரண்டி போச்சுன்னா அதை அவள் தான் செய்கிறான்னு அர்த்தம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கலர் சேஞ்ச் ஆகட்டும். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 2 மீடியம் சைஸ் தக்காளி ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா இப்போது புதினா இலை ஆட் பண்ணுறேன். 1 கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணால் போதும். இங்கே என் பொண்ணு ஹெல்ப் பண்ணுறா, பட் நான் கூட இருந்து கைட் பண்ணுறேன். அடுத்தது 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது கறி மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். இது ஆப்ஷனல் தான். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லையா, அது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இப்போது மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், அவங்க தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க கேபேஜை உள்ளே ஆட் பண்ணிடலாம். முட்டைகோஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து மூடி போட்டு இப்போ நான் இதை நல்லா வேக விட்டு எடுத்துக்க போகிறேன். இது பார்த்திங்கன்னா மூடி போட்டு அதுலேயே நல்லா வேகணும். ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு விட்டிங்கன்னா நல்லா வெந்து வரும். பாருங்கள், தண்ணியெல்லாம் ட்ரெயின் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகிறது தெரியும். இல்லை நீங்கள் அந்த கேபேஜை எடுத்து நல்லா அமுக்கி பார்த்திங்கன்னா ஸ்மாஷ் ஆகும், அப்போ வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சாதத்தோட பசங்களுக்கு இதை சேர்த்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு க்ரீனோட எனர்ஜிஸும் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் தென் இது ரொம்பவும் ஹெல்த்தியும். அதுக்காக இந்த மாதிரி சாதத்தில் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிடுவேன் அப்பப்போ. இப்போ இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த கோஸோடு சேர்த்து ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடி ஆகிடுச்சு. நான் சாதம் ஏற்கனவே வேக வச்சு எடுத்து ஆற வச்சுருக்கேன். ஆற வச்ச சாதத்தை இப்போ உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு குவான்டிட்டியில் செஞ்சுருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சாதம் நல்லா ஆற விட்டு சேர்க்கலாம், இல்லைனா தண்ணி விட்டுரும். எப்போவுமே வெரைட்டி ரைஸ் செய்யும்போது சாதம் நல்லா காற்றார விட்டு அப்புறமா ஆட் பண்ணுங்கள். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகிடுச்சு மசாலா. பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இது சாப்பிடும்போது சரி சூப்பராக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தென் இது கண்டிப்பாக ஒரு ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் இருக்கும். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்னால தான் நானும் வளர்ந்துட்டுருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.